சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே காதல் விவகாரத்தில் சட்டக்கல்லூரி மாணவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண்ணின் தந்தை சகோதரனை கைது செய்து போலீசார் நடத்திய விசாரணையில் தெரியவந்தது என்ன? சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தாலுகாவிற்குட்பட்ட புதுக்கோட்டை அருகே இருக்கும் சின்ன புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர் 29 வயதான சிவபாலன். சட்டக்கல்லூரி மாணவரான இவர் தனது உறவினரான முருகேசன் என்பவரின் மகளை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. உறவினர் என்பதால் முருகேசனின் மகளை திருமணம் செய்து தருமாறு சிவபாலன் தரப்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்ததாகவும் அதனால் இரு குடும்பத்தாருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஏற்கனவே மானாமதுரை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு வழக்கு நிலுவையில் இருப்பதாக தெரிகிறது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை சிவபாலனுக்கும் முருகேசனின் மகன் அருண்ராஜாவுக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது சிவபாலன் வாளால் வெட்ட முயன்றதாக அருண்ராஜா தனது தந்தை முருகேசனிடம் தெரிவித்துள்ளார். அதில் ஆத்திரமடைந்த முருகேசன் சிவபாலனிடம் சென்று விசாரித்தபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஏற்பட்ட மோதலில் முருகேசன் அரிவாளால் சிவபாலனை சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த சிவபாலன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் இந்த மோதலில் முருகேசனுக்கும் அவரது மகனுக்கும் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இருவரும் சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மானாமதுரை போலீசார் சிவபாலனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். கொலை வழக்கு பதிவு செய்து முருகேசன், அவரது மகன் அருண்ராஜா ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். சம்பவத்திற்கான காரணம் மற்றும் கொலை நடைபெற்ற விதம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் மற்றும் மானாமதுரை போலீசார் நேரில் விசாரணை மேற்கொண்டனர்.